பார்த்தீங்கன்னா வே டு ஏலகிரி. லெஃப்ட் எடுத்து போஸ்ட் வந்து க்ளவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே போகுது. கரெக்டாக மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வியூ பார்க்கறதுக்கு வந்து ஏலகிரி வந்து வரலாம். நீ எங்கடா ஓடிட்டு இருக்க? தன்னன் தனியா மலை ஏறிட்டு இருக்கான் அவன். குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு ஆன் தி ஸ்பாட். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:18 ஆகுது. 4 மணிக்கு பிளான் போட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னு காட்டினா வே டு ஏலகிரிக்கு போகிறோம். வண்டி நேற்று நைட்டு வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கோம் ஒரு 5 மினிட்ஸு. பின்னாடி வந்து மர்காட் இல்லாமல் இருந்துச்சு நம்ம வண்டியில். இப்போ தான் வந்து மர்காட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏலகிரியில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. சம்டைம்ஸ் மழை பெய்யும், வெயில் அடிக்கும், நம்ம சேர வரோம்னு சொல்லிட்டு மர்காட் இப்போ தான் மாட்டியிருக்கோம். லக்கேஜ் கூட பேக் பண்ணியாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, வரதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அங்கே நம்ம என்ன சுற்றி பார்க்க போகிறோம், பெட்ரோல் எவ்வளோ ஆகுது, என்னென்ன ஃபன் இருக்குது, எவ்வளோ த்ரில் இருக்குது போகிற வழியில். ஏன்னா நைட்டில் கிளம்புறோம். 4:19 ஆகுது. எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். பெட்ரோல் பங்க்கில் போய் மீட் பண்ணுறோம். 1000 ரூபாய்க்குண்ணா. பெட்ரோல் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. டைம் கரெக்டாக 4:28. ஏர் செக் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆயில் பர்ஃபெக்டாக இருக்குது. பெட்ரோல் அடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. இப்போ நம்ம ஏன் லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் முடிச்சூர் ரோடு. இந்த பக்கமாக நம்ம போனோம் அப்படின்னா ஒரகடம்லேருந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும். வேலூர் சைட்லேருந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரகடம் பைபாஸ் தான் போய் பிடிக்க போகிறோம். ஒரகடம் தாண்டி வெள்ளூர் தாண்டி பெங்களூர் பைபாஸ் பிடிச்சி நேராக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏலகிரி தான். லெஃப்ட் எடுத்து போஸ்ட் வந்து கரெக்டாக தீப்பெரும்புத்தூர் கிட்ட இருக்கும். ரொம்ப உஷாராக வரணும் ப்ரோ. சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வர இடத்துல டக்கு போவோம். A few moments later. இது வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஷோலு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபியில் இருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ராணிப்பேட்டை கிட்டே வந்திருக்கோம். இன்னும் 112 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியோ ஒரு கருப்பட்டி காஃபியில் ஒரு வந்து பிரேக் முடிஞ்சுது. இனிமேல் நான் ஸ்டாப்பாக வந்து லொக்கேஷன் போகிற வரையும் நிப்பாட்டக்கூடாது. இந்த வே பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குது. ஒரே க்ரீனிஷாக, ட்ரீலாம் நிறைய. இந்த சன்செட்டும் சூப்பராக இருக்குது. அந்த ஸ்கை பாருங்கள் ப்ரோ, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ தான் கைஸ் வாட்ச் பண்ணேன். அந்த மலை மேலே பாருங்களேன், ஏதோ ஒரு கோயில் மாதிரி டெம்பிள் இருக்குது சம்திங். இங்கேருந்து பார்க்குறது கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. மறுபடியும் வந்து டிராஃபிக் தான். ஆனால் அந்த வியூவை பார்த்த உடனே அந்த டிராஃபிக்கு அந்த இதில் வந்து போயிடுது. அடுத்து இன்னொரு டோல்கேட்டு, செகண்ட் டோல்கேட் இது.
செகண்ட் டோல் கேட்டு வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா தான் ஒன்று வாட்ச் பண்ணேன். உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் கிளியராக தெரியுது. அந்த மலை இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து மேகம் வந்து மலைக்கு மேலே கிட்டே போகுது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் நான். கிட்டே போனால் அது பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. பார்ப்போம். லுக் அட் த வியூ கைஸ். க்ளவுடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே போகுது. ரொம்ப கீழே இருக்குது க்ளவுடு. பா, நான் இதை உங்களை காமிக்கணும் தான் இப்போ நிப்பாட்டினேன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸில் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது பிளேஸை பாருங்கள். பா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து கிளம்பவே வந்து மனசே வர மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் இங்கேயே நான் பிரேக் எடுத்துட்டேன். அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வியூ பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஓகே, இப்போ இதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு 1 ஹவரில் வந்து ரீச் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஏலகிரி ரோடு அதுக்கிட்ட இருக்கோம் இப்போ. ஆல்மோஸ்ட் அந்த ஏர்பின் 2 கிட்ட வந்து வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:14. நம்ம வந்து 4:20 கிளம்பணும். 4 மணி நேரம். கூகுள் மேப் வந்து 4.4 மணி நேரம் காமிக்குது. இதில் வந்து ஒரு 4 மணி நேரம். இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லுக் அட் த வியூ. வாவ். கரெக்டாக மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஆப்பிள் பெட் வந்து ஸ்டார்ட். ஆனால் வீடியோவில் காமிக்கிறதுக்கு வந்து ரோடு வந்து ரொம்ப ப்ராடாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம நேரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட்டு பெண்டு. ஓகே, மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இது வந்து சூப்பராக இருக்குது. அந்த வே அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் நேரில் இருந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்க நான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த நேரில் வந்து நம்ம போகிற அந்த வியூ லெவல் வந்து கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ரோடு வந்து ரொம்ப சின்னது தான். ரோடு வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசு ஒன்றும் கிடையாது. ஆவரேஜாக கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து வரணும். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜர்ச்சாகுது. ஏன்னா நான் இந்த ரோட்டில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மேலே ஏறுறோம். இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீரியஸாக வந்து வேறு லெவல் சூப்பராக இருக்கு. போகிற அந்த மலை மேலே ஏறின அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே தெரியுது. ஆனால் வந்து நம்ம இது மேலே வரும்போது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பார்த்தா வாங்க. ஏன்னா ஒரு பெட்டியும் வந்து ஆப்போசிட் யார் வராங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு தெரியல. வியூவே வந்து தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து வார்னிங் போர்டு வச்சிடலாம். ஸ்லோவாக போங்க, இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக போங்க, இந்த இடத்துல வந்து இது இருக்குது, கல் இருக்குது, ஸ்லோவாக போங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், போர்டு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இதில் நம்ம வந்து ரொம்ப தூரம் மேலே வந்த மாதிரி இருக்குது. கீழே அது ஊரே வந்து கீழே தெரியுது. லுக் அட் திஸ் கைஸ். பா, வேற மாதிரி இந்த வியூ பார்க்கறதுக்கு வந்து ஏலகிரி வந்து வரலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்த வழி வந்து அதான். அந்த இடத்துல சின்னதாக வருது பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் வந்தோம். நம்ம வந்து அப்போ வீடியோ எடுக்கிறதோ இப்போ வந்து ரொம்ப மேலே வந்துட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப மேலே வந்துட்டோம். அப்போ முன்னாடி ஒரு வீடியோ இப்போ பார்த்துருக்கேன், அதை விட வந்து ரொம்ப மேலே வந்துட்டோம். இப்போ தான் என்ன சொல்ல போனால் அடுத்து கிளம்புது. இங்கே பாருங்க, செம்ம ஹைட் வந்துட்டோம். இருக்க சுக்கோட்டாப்பில் இருக்க எல்லாமே தெரியுது. இதுக்கு அந்த ஊர் எல்லாமே தெரியுது. ஹைட் வந்து ஏறிட்டே இருக்கு. அது சொல்லப்போனால் ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைட் ஏற என்ன வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெயில் அடிக்குது. நினச்சிருப்பீங்க என்னடா வெயில் காலத்தில் போயிட்டா ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரிலாம் நல்லா க்ளவுடாக இருக்க மாதிரிலாம் வீடியோ போட்டுருந்தாங்களே.
அப்படின்னு நினைக்கிட்டேன். ஆனால் அந்த கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம கூலிங்காக இருக்குது. இந்த வெயிலே நான் விட்டால் ரொம்ப நேரம் நான் நிற்பேன். அந்த அளவுக்கு வெயிலில் கொஞ்சம் நேரம் ஆகிட்டோம், வெயிலே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ வந்து ஒரு சில்னஸ், கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி விரைச்சிங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குது எனக்கு இந்த இடத்துல. ஹைட்டுக்கு ரொம்ப ஹைட்டு. நான் வீடியோ எடுத்தது தான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டுன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு, ரொம்ப ஹைட்டாக வந்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து நிறைய ஏர்பிட் பென் வந்து கிளாஸ் போட்டேன். நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து கணக்கு வச்சல இவ்வளோ தாண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கவுண்ட் வரல. பட் ஆனால் ஒரு ஏர்பின் பெண்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த பாரதியார் வளைவு அந்த மாதிரி ஒரு ஏர்பின் பெண்டுக்கும் வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் வந்து சூப்பராக இருக்குது வச்சுருக்காங்களா. அந்த நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு பெண்டுக்கும் வந்து ஒரு நேம் வச்சுருக்காங்க, ஒரு தமிழ் பேர் வச்சுருக்காங்க ஒரு பெண்டுக்கும். ஆனால் வந்து பயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் நினச்சேன் வந்து கேர்ள்ஸ்லாம் கூப்பிட்டு வராது பயம், உமன்ஸ் கூப்பிட்டு வராது பயம் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப இது. ஆனால் பார்த்தீங்கன்னா பயம்லாம் ஒன்றுமே கிடையாது, யாரை வேணால் கூப்பிட்டு வரலாம் நீங்கள். அவ்வளோ வந்து சேஃபான ஒரு பிளேஸு. எல்லா இடத்துலையும் அந்த ஆள் நடமாட்டம் வந்து. லுக் அட் த பிளேஸ் ப்ரோ, இட்ஸ் டோட்டலி ஹெவன் ஃபீல். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது. அந்த மலையை வந்து இப்போ நம்ம நிற்கிற மலையோட சின்னது. நான் கீழே இருந்து பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. ரியாலிட்டி இதுதான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு எந்த பிளேஸ்க்குமே போக திரும்ப வரணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இங்கே தான் வந்து வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ குரங்கு நிறைய இருக்குது. எனக்கு குரங்குனா கொஞ்சம் பயங்க. அந்த ஏர்பின் பெண்ட் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வளையம் போது தான் செஞ்சு அது ரொம்ப சர்வ். கிட்டத்தட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இது திரும்புகிற மாதிரி அவ்வளோ சர்வாக இருக்குது. பஸ்ஸு லாரி ஏதாவது வந்துச்சுன்னா வெயிட் அப்படியே நிற்பாங்க. வெயிட் பண்ணி போனாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் அப்படியே போயிட்டுருவோம். நாங்கள் பொறுமையாக போனீங்கன்னா ஓகே. அது ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா ஒரே போக போவோம். இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பார்க் இப்போதைக்கு வந்து க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். இடத்த பாருங்கள். அந்த சைடில் நம்ம படிக்கட்டில் ஏறி இந்த சைடு போனோம் அப்படின்னா வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அப்புறமா வந்து இந்த வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். என்னால் வர முடிஞ்சால் நான் அந்த வியூ வந்து காமிக்கிறேன். ஆனால் இந்த பிளேஸை பாருங்கள் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மரம் பேர்லாம் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஏறா. ஆனால் அந்த பிளேஸை பாருங்க பா, அவ்வளோ ஒரு ஹெவன் ஃபீலாக இருக்கு. ஏய் நீ எங்கடா ஓடிட்டு இருக்க? தன்னந்தனியா மலை ஏறிட்டு இருக்கான் அவன். மலை ஏறிட்டு இருக்கான் அவன். நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு எனக்கு தெரிஞ்சு லாங் ட்ரிப் தான். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஏலகிரி மஸ்ட் விசிட். மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மஸ்ட்டு. அதான் நான் இது வரைக்கும் கீழேருந்து மேலே வரைக்கும் வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குப்பை பிளாஸ்டிக் இது எதுவுமே இல்லை. இல்லைண்ணா அவ்வளோதான் கைஸ். நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டா இந்த மாதிரி உங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க்கு அது எல்லாமே நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோம், எந்த இடத்துல ரூம் எடுத்துருவோம், அது எவ்வளோ ப்ரைஸ் வருது, அது எல்லாமே வந்து பார்ப்போம். இந்த விலாக் வந்து ஏலகிரி வர வரைக்கும் தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸு இன்னும் ஒரு 2 days பேக் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். அவங்க வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோம் அன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் எங்கே சுற்றி பார்த்தோம் அப்படின்ட்டுலாம் போடுறோம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ரொம்ப பெரிய வீடியோவை போட்டு. சரி ஓகே டேஸ் பாய். சர்ப்ரைஸ் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. உங்களுக்காக எஃபெக்ட் போட்டு இவ்வளோ தூரம் வந்து ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுறேன். டாட்டா.